தேங்க்யூ, காட் பிளஸ் யூ. அப்போ அவர் என்ன எதிர்பார்க்கிறாருன்னா, மனம் திரும்புதலை எதிர்பார்க்கிறான்றது நீங்க புரிஞ்சுக்கணும். அந்த மனம் திரும்புதல் எப்படி வரும்னா, அவரிடத்துல நீங்க அன்பு கூர்ந்தாதான் வரும். இன்னைக்கு ஜெபம் ஜெபம் சொல்றாங்க இல்லையா, அதன் வழிதான். நீங்க உட்காருங்க பாருங்க, ஜெபம் அதனுடைய அர்த்தமே அதான். தரிசனம் இல்லாத நிறைய பேர் ஜெபிக்கிறாங்கன்னா அதை பத்தி பேசல. வழி இல்லாம ஜெபிப்பாங்க, அதை பத்தி நான் பேசல. எதுக்குமே ஒரு ஆதாரம் இருக்கு, புரிஞ்சுங்க. அது ஜெபமானாலும், அது ஆசீர்வாதமானாலும், பரிசுத்தமானாலும் எல்லாத்துக்கும் ஒரு ஆதாரம் இருக்கு, ஒரு முறம் இருக்கு. எது ஒண்ணுமே நீங்க பிளைண்டா செய்யறதுனால அது நம்முடைய வாழ்க்கையில அது நீடித்து இருக்காது. It will not be permanent in your life. Maybe it is temporary. If you want to have, it is permanent. There is a way, there is a foundation, there is a source for it. எதுவா இருந்தாலும் எல்லாத்துக்குமே ஒரு முறம் இருக்கு, ஒரு அடித்தளம் இருக்குது. எல்லாமே 5 விதமான ஊழியங்கள் சொல்றாங்களே, 5 விதமான ஊழியங்கள் இருக்கும். ஊழியத்துக்கும் ஒரு ஃபவுண்டேஷன் இருக்கு. நம்மளும் அப்படியே எடுத்து செஞ்சிடறது கிடையாது. அப்படியே எடுத்து பிரசங்கம் பண்ணிடுறது, பாட்டு பாடுறது, உடனே ஊழியர்கள் அப்படி கிடையாது. எல்லாத்துக்கும் ஒரு முறம் இருக்கு. அந்த அப்ரூவல், அதுக்குன்னு ஒரு அப்ரூவல் இருக்குது. நம்ம அது இல்லாம நம்ம போய் நம்ம ஜெபிக்கிறதுனால தான் அங்க என்ன ஆயிடுதுன்னா டைலூட் ஆயிடுது. இட் பிகம்ஸ், ப்ரேயர் பிகம்ஸ் டைலூட்டிங் லெவல். டைலூட்டிங், இட் பிகம்ஸ் டைலூட்டிங். அப்ப டைலூட் ஆகாம அது பலன் கொடுக்கணும்னு சொன்னா நம்ம கண்டுபிடிக்கணும். என்ன கண்டுபிடிக்கணும்? அன்புதான். அன்புதான் பிரதானம். அந்த அன்பினுடைய ரூட்டை தான் நம்ம அப்படி படிச்சு என்ன பண்றோம், அதை தான் நான் சொல்லிட்டு இருக்கிறேன் அவங்ககிட்ட. அதனால அன்பு கூறுவது, அவர் நம்மிடத்துல எந்த மட்டும் அன்பு கூறுறாரோ அந்த மட்டும் நம்ம அன்பு கூற 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 இந்த ஆசீர்வாதங்கள் கொடுத்த இது நம்ம பலி. சம்பத்து அப்படின்னு என்ன தெரியுமா? பொசஷன். நல்லா இருக்கு. NRSVல தான் பார்த்தேன், மற்ற நிறைய டிரான்ஸ்லேட் NIV அதெல்லாம் பார்த்தேன், கிங் ஜேம்ஸ் வெர்ஷன் NLTல கூட பார்த்தேன். அந்த அளவுக்கு அது வெல்த்னு போட்டிருக்கு, அவ்வளவுதான். ஆனா அந்த NRSVல நல்லா இருக்கு. பொசஷன், சுதந்திரம், நம்முடைய சுதந்திரம், ப்ராப்பர்ட்டி, உன்னுடைய ப்ராப்பர்ட்டி, அப்பாக்குரியது உனக்குரியது. அந்த வார்த்தையை பார்த்த உடனே தான் இந்த செய்தி எனக்கு வந்தது. பொசஷன்ன்ற அந்த வார்த்தையை பார்த்த உடனே தான். அல்லேலூயா. அதனால ஆண்டவர் எதிர்பார்க்கணும்னா மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். எப்படி மனம் திரும்புதல்னா, அறியாத வழியில் அல்ல, தெரியாத ஒரு காரியத்தை செய்வதனால அல்ல, அவரிடத்தில் அன்பு கூறுவதனாலே. அவர் எப்படி நம்மிடத்தில் அன்பு கூறுகிறாரோ அப்படி அன்பு கூறும் பொழுது நம்முடைய வாழ்க்கையில அந்த ஆசீர்வாதத்தை பார்ப்போம், அன்பு கூறும் பொழுது. அப்போ ஆண்டவர் எதிர்பார்க்கிறார். முதல்ல தூர போனவங்க கிட்ட மனம் திரும்புதல். காணாமல் போன ஒரு சகோதரி 10 நாணயம் வச்சிருக்கிறார். அந்த 10 நாணயத்துல ஒரு நாணயத்தை மிஸ் பண்ணிட்டார். அவர் தேடி கண்டுபிடிச்ச உடனே அவருடைய ஃப்ரெண்ட்ஸு, அவருடைய ரிலேட்டிவ்ஸு, அவருடைய நெய்பர் எல்லாரையும் கூப்பிட்டு என்ன பண்ணுவாலாம், தன் சந்தோஷத்தை ஷேர் பண்ணுவாலாம். எவ்வளோ அழகா இருக்கு. அதே பரலோக ராஜ்யத்தை பத்தி சொல்லும் பொழுது அதே அந்த அதிகாரத்துல இருக்கு, லூக்கா 15. எதுக்கு சொல்ல வரேன்னா, அப்போ பரலோக ராஜ்யம் என்பது என்னன்னா, ஒரு மனம் திரும்புதல். ஒரு பாவி மனம் திரும்பும் பொழுது பரலோகத்தில் மிகுந்த சந்தோஷம் என்று சொல்லப்படுது. அதைத்தான் அவருக்கு சொல்றாரு. மனம் திரும்புதலை இன்சிஸ்ட் பண்ணுது. எப்படி அப்படி சொன்னா, நானா இதை செய்யல, நானா பண்ணலன்றது அப்படி இல்லை. அது புறஜாதியினுடைய, அது சன்மார்க்க நெறி. அவங்க என்ன பண்றாங்க, சிகரெட் பிடிக்கல, நான் இதை செய்யல. நீ எதை செய்யாம இருந்தாலும் கூட, நீ எதை செய்யாம இருந்தாலும் கூட நீ என்ன பண்ண முடியாது, நீதிமானா மாற முடியாது. யோசேப்பினுடைய வாழ்க்கையில ஒரு மனுஷன் எந்த அளவுக்கு பர்ஃபெக்டா அவன் இருந்தான் அப்படி சொன்னா, அவனுடைய வாழ்க்கை முறை எப்படி இருக்கும் என்பதை காண்பிக்கிறது தான் யோசேப்பு. எல்லாமே அவங்க வாழ்ந்து காட்டினாங்க. ஆபிரகாம் விசுவாசத்துக்காக வாழ்ந்து காட்டினாரு, மோசே சாந்த குணம் சொல்றாங்க, இப்படி எல்லாருமே வாழ்ந்து காட்டினாங்க. ஆனா அதுல எல்லாத்துலயுமே ஒரு குறை இருக்கு, ஒரு பர்ஃபெக்ஷன் வரல. புரியுதா? ஏன் சொன்னா, தாய்க்கும் தகப்பனுக்கும் பிறந்த ஒரு மனுஷனால பர்ஃபெக்ஷனை காமிக்க முடியாது என்பதற்கு தான் பழைய ஏற்பாட்டு காலம். அதைத்தான் நமக்கு உணர்த்துற கடவுள். நான் சொல்றது புரியுதா? தாய்க்கு தகப்பனுக்கு பிறந்த மனுஷன் தன் முயற்சினால கடவுளுடைய கிருபை இல்லாம என்ன பண்ண முடியாது, அவனுடைய லெவல் என்ன என்பதை காட்டுறாரு. ஆனா அவர்கள் ஆண்டவர் அங்கீகரிச்சார். ஏன்னா அவரே அழைச்சதுனால என்ன பண்ணாரு, அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாரு. நான் சொல்றது புரியுதா? அந்த அங்கீகாரத்தை கொடுத்தாரு.
இயேசு வந்த பிறகுதான் அது பூரணமாச்சுன்னு சொல்லப்படுது. எதுல? எபிரேயர் 11 கடைசியில பாட்டு போடுறேன் இல்லையா, முன்னோர்கள் நற்சாட்சி பெற்றிருந்தாலும். அப்புறம் நம்ம இல்லாமல் அவருக்கு பூரணராகாதபடிக்கு நமக்காக விசேஷித்தமான ஒன்றை வைத்திருந்தார். யாரு? அவங்க பூரணராகாதபடிக்கு. இயேசு கிறிஸ்து வந்த பிறகுதான் அவங்களுக்கு எல்லாமே ஃபுல்ஃபில்மெண்ட். அதுக்குள்ளதான் எல்லாமே அவங்களுக்கு ஆசீர்வாதம் எல்லாமே அடங்கிருக்கு. அவங்களுக்கும் நம்முடைய ஆசீர்வாதம் உண்டு. இயேசு கிறிஸ்து வந்துட்டார் இல்லையா? ஆனா அவங்களாம் எதுக்கு அவங்க செயல்பட்டாங்க அப்படி சொன்னா, ஒரு மனுஷன் தன் பலத்துல வாழ்ந்தா அவன் எப்படி வாழ்வான் என்பதுக்குரிய ஒரு முன் உதாரணம் தான். அவங்களால நம்முடைய பலத்தை கொண்டு வாழ்றதை பத்தி, நான் அந்த மனம் திரும்புதலை பத்தி பேசல. அவரிடத்துல அன்பு கூறுகிறதுனாலே உண்டாகிற மனம் திரும்புதல் வேற லெவல். அல்லேலூயா. அங்கதான் ஒரு வேற லெவல் அவுட்ஸ்டாண்டிங் காமிப்பான். ஆனா இதுக்கு மாம்சம் என்ன பண்ணும்? தடை செய்யதான் செய்யும். அந்த உறவுகளை நீங்க தாண்டி வரணும்னு சொன்னா, நீங்க மனுஷனுடைய அன்பு, உறவின் அன்பை நீங்க பார்க்க கூடாது. இயேசு பார்க்கல. உறவின் அன்பை நீங்க பார்த்தீங்கன்னா வேற ஒன்னும் கிடைக்காது. நீங்க நிறைய பேர் என்ன நினைப்பாங்கன்னா, நினைப்பாங்க இல்லையா, பாஸ்டர் அன்பு இல்லை, அப்படியே ஒரு மாதிரியா நடக்குது. எனக்கு நல்லா தெரியும் எந்த இடத்துல தட்டுவான்னு தெரியும், எனக்கு எந்த இடத்துல உண்டாகணும். அதனால என்ன பண்ணிருக்கேன், விலகி இருக்கிறத தவிர அன்பு இல்லாம கிடையாது. எல்லாருமே ஒரு அகன்ற வாசல் வழியா, விரிவான வாசல் வழியா போனா அப்புறம் யாருதான் இடுக்கமான வாசல் வழியா போயிட்டு ஒரு ஆசீர்வாதமா மாற முடியும்? சொல்லுங்க. போறவங்க போட்டோம், நம்ம இடுக்கமான வாசல் வழியா போய் நம்ம பெரிய ஆண்டவருடைய சித்தத்தை நம்ம நிறைவேற்றுவோம். அல்லேலூயா. தேவன் மனம் திரும்புதல் எதிர்பார்க்கிறார். அதுக்கு தடையா இருக்கிறது நம்ம விலகி இருக்கிறோமே தவிர அவங்களை நம்ம வெறுக்கல. ஒருபோதும் நான் வெறுக்கல. I hate works of Satan, works of evil alone, just not any man. அவனுடைய கிரியைகளை தான் வெறுக்கிறனே தவிர, கிரியைகள் எப்படி இருக்குது? அருவருப்பா இருக்கு. ஏன் நம்ம சேராம இருக்கிறோம், கிட்டி சேராம இருக்குன்னா, அந்த கிரியைகள் அருவருப்பா இருக்கு. நமக்கு சேர முடியல, கஷ்டமா இருக்கு. ஆண்டவர் நம்மளை அந்த பாதையில வழி நடத்தி வரல. அதனால ரொம்ப வேதனையா இருக்கு அந்த கிரியைகள் பார்க்கிற பொழுது நமக்கு. அதனாலதான் we are making distance. மற்றபடி அவங்கள நம்ம we don't hate them, just we hate works of evil. அவங்களுக்குள்ள இருக்கக்கூடிய அந்த ஈவில தான் நம்ம வெறுக்கிறோமே தவிர, அந்த தீய அந்த ஒர்க்ஸை தான் நம்ம பிசாசன் கிரியை தான் வெறுக்கிறோமே தவிர, மற்றபடி நம்ம அவங்களுக்கு நம்ம வெறுக்கவே இல்லை. யாரையுமே நாங்கள் வெறுக்கலை. அதை புரிஞ்சுக்கணும். அதுதான் நான் சொல்ல வரேன். ஏன் விலகி இருக்குன்னா, நம்மளும் அந்த மதம் என்ன பண்ணோம், சுயநீதி. நம்ம மதம்னு சொன்னா என்ன நினைச்சிடறோம் அப்படின்னா, யாரோ ஒரு கட்சிக்காரங்க, ஏதோ ஒரு கட்சிக்காரங்க அந்த நார்த் இந்தியால இருந்து அப்படின்னு நினைச்சிடும். இந்த கட்சி அந்த கட்சியெல்லாம். சுயநீதியை பின்பற்றுகிற ஒவ்வொருவனும் மதவாதி. சுயநீதியை பின்பற்றுகிறவன் ஒவ்வொருவனும் மதவாதி. உன் சுய பலத் தான் சுயநீதி. உன் சுய பலத்தை கொண்டு நீ உன்னை ஈட்டினாலும் அது சுயநீதி தான் நிற்கும். அது மதத்துக்கு அடுத்த காரியமா தான் வந்து நிற்கும். புரிஞ்சுக்கணும். மதவாதினா யாரும் நினைக்கிறேன். நம்ம சரியா அப்படி ஸ்டடியா நின்னோம் அப்படி சொன்னா என்ன நடக்கும் அப்படின்னா, 4 பேர் மனம் திரும்ப அவங்க பார்த்துட்டு ஏன் இந்த மாதிரி நடக்கிறா சொல்லிட்டு நம்ம வாட்ச் பண்ணுவோம். நான் மறுபடியும் சொல்றேன், வாட்ச் பண்ணுவோம். இயேசு அந்த உறவுக்கு அடுத்த காரியத்தில் அவர் ஸ்லைன் ஆகவே இல்லை. கரெக்டா சொல்றாரு. மரியாதை எவ்வளவு அவமானத்தை சுமக்கக்கூடிய சூழ்நிலை இருக்கும், எல்லாத்தையும் ரிஸ்க் எடுத்து ஆண்டவருடைய அக்ரிமெண்ட்டுக்கு என்ன பண்ணா சொன்ன அந்த காட்ஸ் பிளானுக்கு ஒப்பு கொடுத்தா. அவளை பார்த்து என்ன சொல்றாரு, யார் என் தாயின்னு கேட்கிறாரு, யார் என் சகோதரன், யார் என் சகோதரன் கேட்கிறாரு. தெளிவா இருக்கிறாரு. அதுதான் நம்ம முன்மாதிரி. அப்போ நான் கேட்கிறேன் அப்படி சொன்னா என்ன அர்த்தம்னா, அவர் கேட்டாரு, இயேசு கேட்டாரு. He asked. So that I asked. அவர் கேட்டதுனால நான் கேட்கிறேன். Because he is the modelist. Jesus Christ is the modelist for me and you. Do understand? அதனால தவிர அவங்க கிரியைகள் நமக்கு வலிக்குது. கொஞ்சம் புரிஞ்சுக்க, வேற எதுவுமே கிடையாது. தப்பா இருக்கு. ராஜ்யத்துக்கு அடுத்து நல்லா புரிஞ்சுங்க. தம்பிகிட்ட பேசியிருந்தேன், நல்லா செய்தி நல்லா பேசினேன். பிரயோஜனம் வந்தேன். அவன் எப்படின்னா ஒரு டிஃப்ரெண்டா இருக்கிறான். சிங்கப்பூர் போயிட்டு வந்த பிறகு ஆனாலும் கூட அவனுடைய ஆத்மா அவனோட ஆத்மால ஒரு ஜீவன் இருக்கிறத நான் பார்க்கிறேன். ஒரு ஜீவன் இருக்கிறத பார்க்குறேன். அவன்கிட்ட பேசும்போது இந்த வெளிப்பாடு எனக்கு வருது. அவனுடைய ஆத்மால என்ன இருக்கு, ஃபயர் இருக்கு. இல்லைன்னா வர முடியும். அவனை எவ்வளோ தட்டினா பாருங்க, ½ hour தட்டினான்.
கண்டினியூஸாக தட்ட முடியாது. அது மாதிரிலாம் கை ஓஞ்சி போவோம். அவங்க கமிட்டு. கவலைப்படக்கூடாது. நம்ம வாழ்க்கையில் பேலன்ஸ் இல்லாமல் சில நேரங்கள் வரும், தடுமாற்றங்கள் வரும். என் வாழ்க்கையில் நிறைய வந்திருக்கு. அழுதுருக்கிறேன், மாத கணக்கில் அழுதுருக்கேன். அது எல்லாமே ஆண்டவர் சூப்பராக மாற்றி நம்மளை அருமையான இடத்துக்கு கொண்டு போயிடுவார். அல்லேலூயா. சீரியஸ். அதனால் ஏற்றத்தாழ்வு வரும், ஆனால் ஒருபோதும் கடவுள் உங்களை கைவிட மாட்டார். அல்லேலூயா. ஏற்றத்தாழ்வு பார்த்து கடவுள் உங்கள்கிட்ட அன்பு கூற மாட்டார். அவருடைய அன்பு என்றைக்குமே மாறாது. சரி, போகட்டும். அப்போ நம்ம என்ன அப்படின்னா, ரெண்டாவது என்ன பார்க்குறாரு அப்படின்னா 32 வாசி. ரெண்டாவது ஆண்டவர் எதிர்ப்பு. முதல்ல மனம் திரும்புதலை விரும்புகிறாரு. ரெண்டாவது என்ன பார்க்குறாரு பாரு. 32 வாசிமா. 15 30. கட் பண்ணிட்டு போடுவோமாப்பா. கட் பண்ணுவோம். மணி எவ்வளோ இருக்கு? ஒரு நிமிஷம் 10 தான் இருக்கு. கட் பண்ணிட்டு போடுவோமா? கட் பண்ணிட்டு போடுறோமா?